ஒவ்வொரு தெருவாக சென்று ஒவ்வொரு துறையிலும் உள்ள பிரச்சனைகளை அவர்கள் குறித்துக் கொண்டு தேர்தல் முடிந்த பிறகு நிச்சயம் இந்த தொகுதியிலே அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யப்பட்டு இது முன்மாதிரி தொகுதியாக உருவாக்குவதுதான் எங்களது முதல் பணி என்பதை இந்த நேரத்திலே உங்கள் மூலம் பொதுமக்களுக்கு தெரிந்து அதை சரி செய்வதற்காக அனைத்து முயற்சிகள் எடுத்து வருகிறோம். அந்த பகுதியை அந்த கொடுங்கையூர் குப்பை கூடத்தை நிச்சயம் அதை சுத்தப்படுத்தி அந்த பகுதியை பூங்காவாக மாற்றுவதற்காக நாங்கள் திட்டங்கள் தீட்டி வருகிறோம். இன்று எங்களது பொதுமக்களுக்கான தேர்தல் வேண்டுகோளிலே அதை நான் தெரிவிப்பேன். அவர் அதிமுக எங்க இயக்கத்தை சேர்ந்தவர், குடும்ப பிரச்சனையால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக எங்கள் மாவட்ட செயலாளர் அதை போய் நம்ம அங்கே தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிற தங்கத்தேவன் உட்பட அனைவரும் பார்த்தார்கள். ஒரு சில பத்திரிகைகள் வேண்டுமென்றே விசமத்தனமாக அதை பெரிதுபடுத்துகின்றன. தினமும் போகின்ற தினமலர் பத்திரிகை இந்த பொய்யும் சொல்லி இருக்கிறது. இது நீங்க போய் அங்க போய் விசாரிங்க, நீங்க போய் அங்க வீட்டுல விசாரிங்க, அவர் எந்த அணியை சேர்ந்தவர், யாரு கூட இருக்காரு என்னங்கிறது அதற்காக வருத்தம் தெரிவித்து தங்கத்தமிச்சர் அங்க சென்று வந்தார். அந்த ஏரியாவில் அவர் தேர்தல் பொறுப்பாளர் இருக்கார். முக்கியமான அம்சம் அம்மா அவர்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள கிட்டத்தட்ட 57,000 வீடு வேண்டும் என்ற மனுக்கள், அதற்கு ஆர்கே நகர் பகுதியிலே 57,000 மனுக்கள் வந்திருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் வீடு வேண்டும் என்கிற அந்த திட்டத்தை 57,000 வீடுகளை நாங்கள் கட்டி முடிப்போம், அவர்களுக்கு கட்டி தருவோம். அதுபோல நீங்கள் கேட்டது போல கொடுங்கையூர் குப்பை கூடத்தை அதை எப்படியெல்லாம் அதை சுத்தப்படுத்தி அந்த பகுதியை நாங்கள் சிறப்பாக பராமரிக்கிறதற்கு அனைத்து உதவிகளையும் செய்வோம். நமது தொகுதியில இளைஞர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களுக்கு அம்மா அவர்கள் செய்தது போல தொடர்ந்து வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தி அவர்களுக்கு பல்வேறு தனியார் மற்றும் பல்வேறு துறைகளிலே அவர்களுக்கு வேலைவாய்ப்பை பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே நானே முன்னின்று நினைப்பேன். எனது பணியே இந்த தொகுதியை, ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியை ஒரு முழுமை பெற்ற தொகுதியாக உருவாக்குவதற்காக பாடுபடுவதுதான். மேலும் பல்வேறு திட்டங்கள், அம்மா அவர்கள் அறிவித்த அனைத்து திட்டங்களும் இங்கே நாங்கள் இன்றைக்கு மாலையிலே எங்களது தேர்தல் மக்களிடம் வேண்டுகோளாக இதையெல்லாம் செய்ய போகிறோம், நீங்கள் எங்களுக்கு தொப்பி சின்னத்திலே வாக்களிங்கள் என்று சொல்ல இருக்கிறோம். அவற்றை எல்லாம் இன்னைக்கு டெல்லியில விவசாயிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கார்கள். ஆனா ஆளும் கட்சி தரப்பினர் குறிப்பாக முதலமைச்சர் போன்றவர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஆர்கே நகர் பகுதி மக்களுக்கு பணம் கொடுக்கறதுல மும்முரமா இருக்காங்க ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். அவர் எப்பவுமே ஏதாவது இப்படி முன்னுக்கு முன்னா பேசிட்டு இருப்பாரு. அவருக்கு எப்படியாவது இந்த ஆட்சியை கிடைக்கணும்னு ஆசை. அங்கே போராட்டம் செய்கின்ற அந்த விவசாயிகளே மத்திய அரசாங்கத்திடம் தான் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார் தவிர மாநில அரசாங்கம் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருகிறது என்று அவர்களே கூறுகிறார்கள். தேர்தல் தோல்வி பயத்தால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை கொண்டெல்லாம் இந்த நேரத்தில் பேசுவார்கள். ஏப்ரல் 15க்கு அப்புறம் அவர் நார்மல் ஆயிடுவார், ஒன்றும் பிரச்சனை.